பகுதி 2. ராமன் சைக்கிளில் வேகமாக கிராமம் முழுவதும் வயல்கள் தெருக்கள் அனைத்தையும் சுற்றி சரசை தேடியான். அவன் மனதில் கலக்கமும் கவலையும் இருந்தது. மேலும் நாள் மெதுவாக இரவாகி வந்தது. அந்த வேளையில் ராமன் பஸ் நிறுத்தத்தில் அமர்ந்த சரசை கண்டான். அவள் மளிகை பையை அருகில் வைத்துக்கொண்டு குழப்பத்துடன் அமர்ந்திருந்தாள். ராமன் உடனே சைக்கிளை தரையில் போட்டுவிட்டு அவளிடம் ஓடிச் சென்றான். என்னம்மா, ஏன் இங்க அமர்ந்திருக்கிறாய்? வீட்டுக்கு வரலையா என்று கேட்டான். சரஸ் அமைதியாக இருந்தாள். ஒன்றும் பேசவில்லை. ராமன் அதிர்ச்சி அடைந்தான். ஏனெனில் சரஸ் சாதாரணமாக இப்படி பழக்கமில்லை. ராமன் அவளை வீட்டிற்கு அழைத்து சென்று படுக்க வைத்தான். கை விசிறியால் மெதுவாக விசிறி கவனித்தான். ஆனால் அவன் மனதில் குழப்பம். சரஸ்க்கு என்ன ஆச்சு? அவள் இப்படி நடக்கிறவா என்று நினைத்தான். அடுத்த நாள் இருவரும் வழக்கம் போல் வேலைக்கு சென்றனர். மதிய உணவு நேரத்தில் அவர்கள் ஒன்றாக அமர்ந்து டிபன் உணவை சாப்பிட்டனர். ராமன் அன்புடன் சரஸ்க்கு உணவு ஊட்டினான். உணவு முடிந்த பின் ராமன் மெதுவாக கேட்டான். என்னம்மா, உண்மையில் உனக்கு என்ன பிரச்சனை? சரஸ் கண்களில் துக்கம் கொண்டு சொன்னாள். சமீபத்தில் எனக்கு திடீரென்று நினைவிழப்பு பிரச்சனை இருக்குது. என் பெயரை மறக்கிறேன், சமைக்கிறதை மறக்கிறேன். நேற்று புது செயல் போல வீட்டுக்கு செல்லும் வழியையும் மறந்துவிட்டேன். அதனாலே பஸ் நிறுத்தத்தில் அமர்ந்திருந்தேன். இதை கேட்ட ராமன் அதிர்ச்சி அடைந்தான். அவளை மருத்துவரிடம் அழைத்துச் சென்றான். மருத்துவர் சோதனை செய்து சரஸ்க்கு அம்னீசியா இருப்பதை கண்டறிந்தார். அவர் ராமனுக்கு கூறினார், நினைவுகளை வலுப்படுத்த பழைய நினைவுகளை மீண்டும் மீண்டும் பகிர்ந்து சொல்ல வேண்டும். இது நினைவுகளை உறுதியானவையாக மாற்ற உதவும். அந்த நாளிலிருந்து ராமன் தினமும் சரஸ்க்கு பழைய நினைவுகளை பகிர்ந்து தக்க கவனம் செலுத்தினான். இளமை நாட்கள், திருமண காலம், குழந்தைகளுடன் சந்தோஷமாக வாழ்ந்த நாட்கள் சரஸ் நினைவில் வைத்துக் கொள்ளவில்லை என்றாலும் ராமன் ஒவ்வொரு நாளும் நினைவுகளை வலுப்படுத்த முயற்சி செய்தான். ஒரு நாள் ராமன் வீட்டில் சுத்தம் செய்து திடீரென கடுமையான இருமல் வந்தது. இருமல் மோசமாகி அவன் போர்ச்சிற்கு ஓடிச் சென்றான். ராமன் ரத்தம் வாந்தி எடுத்தான். அது அவரது முன்னே தரையில் சிதறியது. ராமன் தன்னை சமநிலைப்படுத்த ஒருகை மரத்தடி கோலையை பிடித்து முயன்றான். தொடர்ந்து வரும் பகுதி 3.